இல்லை நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னது நான் ரிவ்யூவரில் இதெல்லாம் வெளில வந்துட்டாங்க. நான் என்னதுங்க ரிவ்யூ பண்ணுறது இந்த கன்றாவியான ஷோ? ஏய் துஷார், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. நீலாம் மனுஷன் தானடா. அரோரா சின்க்ளேர் இப்போ சப்ஸ்கிரைபர் வச்சு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் சொல்கிறேன். அரோரா சின்க்ளேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 11 மணிக்கு மேலே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிளுன்னு வீடியோ வருமா. ஜட்டி அண்ட் பிராவோட அவங்க வீடியோ போட்டுட்ருப்பாங்க, அதை பார்க்கலாமா. இது இப்போ தர்ஷா குப்தா கூட சமீபத்தில் இணைந்தாங்கள் அப்படிங்கிற செய்தி வந்துட்டுருக்கு. இவ வந்து உத்தமின்னு இவனை ப்ரொஜெக்ட் பண்ணானுங்க பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் இதில் நேரடி குற்றச்சாட்டு, வேல்முருகன் நீங்கள் வந்து பிக் பாஸை தடை செய்யணும்னு சொன்னீங்கல்ல, போய் அங்கே போராடினீங்களா இல்லையா? ஒரு தமிழச்சியை அசிங்கப்படுத்தியிருக்கானுங்க ஒரு மலையாளியை வச்சு. இப்போ எங்கே போனீங்க? இப்போ நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ஆதரவு தரேன். பார்வதி ஒரு பச்சை தமிழச்சி, அதுவும் வீர தமிழச்சி, எவனையும் கண்டு பயப்படாத ஒரு தமிழச்சி. இவனுங்க என்னன்னா விஜய் சேதுபதி கிட்ட மன்னிப்பு மன்றாடி மன்னிப்பு அவன் யார்? அவன் அவன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். எது புதுப்பேட்டை படம் வரும்பொழுது அவன் என்னமோ பெரிய அப்பாட்டக்கர்னு நினச்சிக்கிட்டான். இல்லை, இதெல்லாம் தப்பாக இருக்குது வேல்முருகன். நீங்கள் இப்போ வாங்க, பிக் பாஸ் ஷோ வந்து தடை பண்ணுறதுக்காக போராட்டம் பண்ணுங்க. ஒரு தமிழச்சி தோக்கும்போது நீ வெளில வரமாட்டீல? ஒரு தமிழச்சி ஒரு மலையாளிச்சி வச்சு தோக்கடிச்சிருக்கா, இப்போ வெளில வர மாட்டீங்களா? அப்போ நீங்களே அஜந்தா. அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும். யார்கிட்ட நான் கேட்குறது? நான் ரொம்ப பதட்டமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த மாதிரி தமிழச்சி மலையாளிச்சி தெலுங்கச்சி அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் விஜய் சேதுபதி ரொம்ப தப்பு பண்ணிட்டார். அதுக்கு ஒரே நியாயம் கிடைக்கணும்னா திவ்யா கணேஷ் ஜெயிச்சா மட்டும்தான் நியாயம் கிடைக்கும். மற்றது அன்பு கேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க, இவங்க ரம்யா வந்து ஒளிச்சு வச்சு சபரிக்கு உணவு அளிப்பாங்களாம், கனி ஒளிச்சு வச்சு சபரிக்கு உணவு அளிப்பாங்களாம், இவன் பீம் பேக்லேயே படுத்து தூங்கிட்டு இருப்பானா. அதுக்கு அடுத்தது அரோரா சின்க்ளேர் 24 மணி நேரம் தூங்கின சரித்திரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 24 மணி நேரம் தூங்கியிருக்காங்கங்க. பிக் பாஸ் நாயகி எதுவுமே கிடையாது நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது விக்ரம் எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணுவானா, அழுது மன்னிப்பு கேட்பானா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீர தமிழச்சியை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம கண் முன்னாடியே தோக்கடிச்சிருக்கானுங்க இன்னைய காலகட்டத்தில். எப்படிங்க விட முடியும்? இந்த பொண்ணு வீர தமிழச்சியோ என்னமோ, ஏதோ ஒரு தமிழச்சினாவது ஜெயிக்க வச்சிடலாம். வேல்முருகன் ஒரு மலையாளி நம்மளை எல்லாம் ஏமாற்றி தலையில் மிளகா அரைச்சிருக்காங்களே, இப்போ பேச மாட்டியே நீ?